சார் கோவில் இந்த சைடா? சரி ஓகே. அண்ணா மிரர் பார்த்து திருப்புங்கண்ணே. போட்டோ வாங்க எடுப்போம். ஹெல்மெட் கஷ்டப்பட்டு பரவாயில்ல கட்டி இருக்கேன் மறுபடியும். அவங்க எப்படி கட்டினாங்கன்னு ஒரு வீடியோவாவது எடுத்து வச்சுருக்கலாம்டா. மொபைல் இருக்கு. ஜோஷா என் பைக் சாவி மேல இருக்குடா. பைக் சாவி மேல இருக்கு. அடிக்கணுமா? பாய் பாய் ஜோசன். ஜோஷுவா இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு பையன் தங்கச்சின்ட்டு தங்கச்சி கிட்ட போட்டோ எப்படா எடுப்பாங்க? அவ்வளவுதான், ஒரு வழியா கிளம்பியாச்சு. ஜோசு அம்மா செம்ம டைப்புங்க. என் ஃப்ரெண்டோட அம்மா எப்படி தெரியுமா, வீட்டு பிள்ளைய பாத்துக்கிற மாதிரியே பாத்துக்கிட்டாங்க. நம்ம நேரா வந்து கன்னியாகுமரி போயிடுவோம். ஆனா திருச்செந்தூரோட வந்து வீடியோ வந்து என் பண்ணிக்கணும். போங்க போங்க போங்க. அந்த ரோடு அந்த ரோடு. ஓகே கரெக்டாக காமிக்குது. அவ்வளோதாங்க. கன்னியாகுமரி போய் நைட்டு தங்கிடணும். நைட்டு எங்கே தங்குவோன்னா, நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு ரூம் இருக்கான். யார்? சரணோட ஃப்ரெண்டு ரூமு. அங்கே ஸ்டே பண்ணிக்கலான்னு அப்படின்னு சொன்னான். அதனால வந்து நான் காலையில் தான் கிளம்புற மாதிரி பிளானே ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். ஆனால் காலைல கிளம்புனோம்னா நாளைக்கு நைட் நாங்கள் மதுரைக்கு போகணும். விடிய காலையில் கிளம்பணும். சரி ஓகே, இப்போ கிளம்பி போயிட்டோம்னா 8 மணி, ஒரு 2 மணி நேரத்தில் அங்கே போயிடலாம். கன்னியாகுமரியே போயிடலாம். கேமரா மாட்டிக்கிட்டு போனாலே ஒரு மாதிரி ஆக்ரோஷமாகவும் பாதி பேர் பார்க்குறாங்க, ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க. அதனால இந்த அவுட்ரு தாண்டினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அவுட்ரு வந்தாச்சு, தூத்துக்குடி அவுட்ரு வந்தாச்சு வெளில. இனிமேல் வந்து ஃபுல்லாக கடல் ஓரத்துலேயே போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ ரோடு போட்டாச்சு. ரோடு போட்டாச்சுங்கிற மாதிரிங்க, மேப்பு போட்டாச்சு. கடல் ஓரத்துலேயே போகிற மாதிரி தான் மேப்பு போட்டிருக்கு. நேராக நம்மளுக்கு வந்து திருச்செந்தூர் போயிட்டு முருகனை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கன்னியாகுமரி போயிட வேண்டியதான். திருச்செந்தூர்லேயே நான் வீடியோ நாங்கள் என் பண்ணிப்போம். என் பண்ணிட்டு கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறத நாளைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறத கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் எங்கள் பிளான். இப்போ அடிக்கடி கேமரா வேற மக்கர் பண்ணுதுங்க. திடீர்னு வந்து ஸ்டெக்காகி அப்படியே நின்றுது. நம்ம பேசினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. மறுபடியும் கலட்டி பேட்டரியை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் வந்து கேமரா ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம வந்து தூத்துக்குடியிலேருந்து வெளில அவுட்ரு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் காமிக்குது? 117 கிலோமீட்டர் காமிக்குது கன்னியாகுமரிக்கு. கல்லுன்னு பிரித்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் நைட்டு அதே மாதிரி காலையில் வண்டி ஓட்டுறதும் சாயந்தரம் இந்த மாதிரி டயத்தில் அதுவும் பீச் ஓரத்தில் வண்டி ஓட்டுறதும் சுகமே தனி தான். கடைசி வரை இன்னும் வண்டிக்கு ஸ்டிக்கரே அடிக்கல. இன்னைக்கு காலையில போய் பார்த்தோம், ஸ்டிக்கர் கடையை போய் பார்த்தோம். அன்னைக்கு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரியான கூட்டம், 2 ஆட்டோ வந்து பெண்டிங்ல இருந்தது. அதனால வந்து ஸ்டிக்கர் அடிக்காம விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர்லயும் அடிக்க முடியாது. திருச்செந்தூர்ல போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிட்டு கன்னியாகுமரி சைடு போயிட்டு தான் இப்போ ஸ்டிக்கர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த வண்டிக்கும் வந்து ஸ்டிக்கர் அடிக்கல. எங்கேருந்து போறோம் எங்க போறோம் அப்படின்றதும் அடிக்கல. எந்த வண்டிக்கும் அடிக்கல. முக்கியமா நம்பர் அடிக்கல. அதுவே கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம இருக்கிறதுக்கும் திருச்செந்தூருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரோடு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. இந்த ரோட்டுக்குள்ள ஏன்டா வந்தோன்னு இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னான், நல்லா பைபாஸ் மாதிரிலாம் போட்டிருப்பாங்கடா, சூப்பரா இருக்கும், ஒரு ஆளா சிங்கிளா ஜாலியா போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா. போர்டு போட்டு பாருங்க, திருச்செந்தூர் அப்படின்னு போட்டிருக்கா. ஆனா வந்து எத்தனை கிலோமீட்டர் போல? கரெக்டா 10 கிலோமீட்டர் தான் இருக்கு இங்க திருச்செந்தூருக்கு. வெறுப்புங்க இந்த ரோட்ல ஏன்டா வந்தோன்னு இருக்கு. அந்த ஒரு இன்னொரு ரோடு இருந்தது, அதுல போயிருக்கலாம். புது ரோடுறா இப்பதான்டா போட்டாங்க அப்படின்னா. கடைசியில ஒரு ரோடு ஃபுல்லா இப்படிதாங்க இருக்கு. வண்டி ஓட்டே அந்த ரோட்ல போயிருந்தா கூட ஏதோ அண்ணா நகரோ ஏதோ ஒரு ரோடு இருந்தது, அதுல போயிருந்தா கூட நல்லா சூப்பரா இருந்தது. பைபாஸ் மாதிரி போட்டு இருங்க. எங்க ஊர் திருச்சிராப்பள்ளி ரோடு கூட இந்த மாதிரி இருக்காதுங்க. இந்த அளவுலாம் இருக்காது. அதுக்குன்னு மோசமா ரோடு அப்படியே டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு ஃபுல்லாவே. அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க, ஐயோ இங்க பாத்தீங்களா டக்குன்னு ஒரு குழி வருது, டக்குன்னு ரோடு நல்லா இருக்கு. இப்படிதான் இருக்கு ரோடு ஃபுல்லாவே. ஒரு வழியா நம்ம பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணிட்டாங்க.
திருச்செந்தூருக்கு இப்போ வந்து நம்ம நேரம் எங்க போறோம்னா முருகன் கோவிலுக்கு போகணும். முருகன் கோவில், முருகன் கோவில், முருகன் கோவில் எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? யார்ட்டையாவது ஃபர்ஸ்ட் நிறுத்தி கேட்டுப்போம். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் லெஃப்ட். ஓகே, இதுல போகணும்னு சொல்றாங்க, போர்டு எல்லாம் போட்டிருக்கு. சிம்மு சிம்மு என்ன பண்ணிட்டியா? சரி, கோவிலுக்கு எப்படி இதுல போகணுங்க? இது பஸ் ஸ்டாண்ட்ல அது. இந்த போர்டு பின்னாடி போட்டிருந்ததுல. வா கேப்போம் கேப்போம். சாரி சாரி சாரி, பாக்கலங்க. என்னப்பா, போப்பா கேப்போம். அவ்வளவுதாங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனா கோயிலுக்குள்ள நம்ம போக போறது இல்லை. வீடியோ எண்டிங் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஏன்னா வந்து கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ஒழுங்கா குளிச்சுட்டு அப்படி போகணும். அப்பதான் நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். சரி, எல்லாம் என்னப்பா இப்படி பாக்குறாங்க? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுது, வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன் என்ன ஸ்ட்ரைட்டா போக சொல்றாங்க. போயாச்சி போயாச்சி. முருகன் கோவில், முருகன் கோவில். எங்க 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 நான் மாலை போட்டிருப்பேங்க. சபரிமலைக்கு மாலை போடுவேனா? அப்பெல்லாம் வந்து அது ஒரு தனி ஃபீலுங்க. அது காலையில வந்து குளிச்சுட்டு முருகன் கோயில் திருச்செந்தூர் வந்தானே குளிச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சிருவோம். சாமி கும்பிடுறோமோ என்னமோ, ஆனா ஜாலியா சுத்திட்டு இருப்போம். டீ வடையெல்லாம் சாப்பிட்டு காலையில நல்லா சூடா போடுவாங்களா, 3 மணி 3:30க்கெல்லாம் போட்டுருவாங்க. சுத்திட்டு ஜாலியா சூப்பரா ஜாலியா இருக்கும். அது ஒரு தனி ஃபீல். ஐயோ சார், நேரா போகணுமா சார் கோவிலுக்கு? சார் கோவிலுக்கு எப்படி போகணும்? சரி, எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? சரி, ஓகே சார். சரி, தேங்க்யூ சார். ஓகேங்க. 450 கிலோமீட்டர். ஐயோ சாரி சாரி சாரி, 450 மீட்டர் தான் இருக்குமாங்க. ஐயோ, எனக்கே வாய் குளருது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நேரம் பார்த்துட்டோங்கண்ணே. ஓகே, வந்தாச்சு. 350 மீட்டர் அதுக்கு. ஆமா, பார்க்கிங். ஐயோ, நம்மள போட்டுருவாங்களோ. கோவிலுக்கு உள்ள பைக் போலாம். ஓகே. ஐயோ, நம்ம லக்கேஜ் கூறுமா எப்படின்னா? கோயிலுக்கு போமா? லெஃப்டா? ஓகேண்ணா. நல்ல வேலை அண்ணன் சொல்லிட்டாரு, இல்லைன்னா ஆமாங்க, நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்கு. அடா பாவத்தை, நம்ம மேலதாங்க தப்பு, நம்ம பார்க்காம விட்டுட்டோம்ல. அண்ணா இருங்க இருங்க இருங்க, லைட்டா ஸ்கிராட்ச் இருந்தாலும் ஆடிக்காரு என்னைய ஆட வச்சிருவாங்க அப்புறம். அந்த ரோடு தான், போ போ. ஏய் அண்ணா, கோவிலுக்கு எப்படின்னா போகணும்? அந்த ஆட்டோ வருது அதுவா? சரி, ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. இங்க தாங்க. உள்ள உள்ள போ, உள்ள போ. இப்ப தெரியுங்க, இனிமே நம்மளுக்கு ரூட் தெரியும். நான் அக்கா, அவருங்கக்கா, நான் அவருங்கக்கா. கொச்சிக்காதீங்க கொச்சிக்காதீங்க. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். அண்ணா நைட்டு வந்தாச்சு 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 வந்தாச்சு. இதுல இருந்து ரைட்டு. ரைட் 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 ரைட். அண்ணா கோயிலுக்கு இப்படி தானே போகணும்? இதுவா? வண்டி போலாமா? சரி, ஓகே ஓகே, இப்படி போலாம். இந்த சைடு ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட். எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
ஏ, இது இல்ல சே, வீட்டுக்குள்ள போய் போறாங்க. ஒரு வழியா கடல் கரைக்கு வந்தாச்சு. கடல்ல போயிட்டு குளிக்கலாம் போலங்க. சும்மா வீடியோ எண்டா முடிக்கணும்ல. ஐயோ, ரெண்டு இப்படி இருக்கு ரோடு. அதுக்கா நான் இங்க வந்தோன்னா மாலை போட்ட ஃபீல் தான் வருது ஐயப்பனுக்கு. ம், இடிக்கிறாத இடிக்கல. கடலை காணும். அந்த தெரியுது. ஓகே. கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுது. லைட்டா நான் கொச்சிக்காதீங்க. கூட்டமா இருந்தா என்ன பண்றது? இந்த இருக்குல்ல, அதுலதான் போகணும். ஒண்ணுல இங்கே நின்னு பினிஷ் பண்ணி போந்தா இருக்குல்ல. வண்டி இறக்கிறோமா? அவங்க வண்டி இங்க பாருங்க. ஆவுனா இது வேற ஒரு சைடு கத்தாரம் வச்சிருது. சைன்னு. அது ஒண்ணுல ரேடியேட்டர் ஃபேன் தான். ஏய், 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 பாப்பா. இந்நேரம் விழுந்திருப்பேன். இந்த ஸ்லைடர் வச்சிருக்கிறது எப்படி முட்டி இடிக்குது, டக்குன்னு வந்து கால் ஊன முடியல. ஏய், அதுல போடு. நம்ம என்னைக்குமே தனியா தெரியணுங்க. ஓகே, வந்தாச்சு. டிண்டாக். பாடு. அவ்வளவுதான். இங்க வச்சு ஒரு ஸ்டில்லுன்னு எடுத்துட வேண்டியதான் வண்டியை கடவுக்கு பின்னாச்சு. அப்பா. இங்க நம்ம வேளாங்கண்ணி இருக்குல்ல, அங்க இருந்து வந்திருக்கோம். வேளாங்கண்ணி ஸ்டார்டிங்கு. வேளாங்கண்ணில இருந்து கன்னியாகுமரியில இருந்து லடாக், காஷ்மீர். ஆ ஆமா, பைக் தான். அதுதான் என்கிட்ட ஒன் டைம் சுட்டேன். ஐயா, எந்த இல்ல, நீங்க சொல்றது வந்து அதான் சிவன் கோயில். அது கிடையாது. நாங்க லடாக் போறோம். ஆ காஷ்மீர் தான். ஆனா வந்து ட்ரிப்பு மாதிரி. கோவிலுக்கு இல்ல. ஆமா, ஓனா நாங்க போடுறது. சரிங்க. சரி, வரேன். சரி. பேசி ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் நின்னாங்க. நான் அப்பையில இருந்து கவனிச்சிட்டேன். என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. சரண்ட்ட வேற அமௌண்ட் இருக்கானு தெரியல. எல்லாம் அவன்கிட்ட போயிட்டு அமௌண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்காவாசி கையில வச்சுக்க மாட்டோங்க. கையில வச்சிருந்தோம்னா எப்படி செலவாகுது என்னன்னு தெரிய மாட்டேங்குதா. அதனால கையில வச்சுக்க மாட்டோம். அதனாலதான் ஜிபேல வச்சுக்கிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா, சரி ஓகே என்னது இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருது. போமா, பாய். அவ்வளோதாங்க. ஒரு வழியா திருச்செந்தூர்லேருந்தே கிளம்பியாச்சு. அடுத்த நேரம் கன்னியாகுமரியிலேருந்து. ஹாய் ப்ரோ, வாங்க. நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம வந்து வேளாங்கண்ணி. ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ? வேளாங்கண்ணி. இல்ல இல்ல, லடாக் போகிறோம். ஆமாம். எண்டு டு எண்டு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு காஷ்மீர். ஆ சரி, ஓகே ப்ரோ. தெரியும் ப்ரோ. சரி, வரேன் ப்ரோ. ஓகே. ஒரு வழியா நம்ம திருச்செந்தூர் ரோட்டி நம்ம கிளம்பியாச்சு. நான் இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து வீடியோ வந்து கன்னியாகுமரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, டாடா, பாய், லவ் யூ.